ஹலோ அஸ்பிரன்ஸ், இன்றைக்கி யூபிஎஸ்சி மெயின்ஸ் GS3 புக் லிஸ்ட் தான் பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக் கிளாரிட்டி கிடைக்கும். புக்ஸ் வாங்குறப்ப இந்த மாதிரி சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு என்ன படிக்கணும் என்னென்ன படிக்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ மறக்காமல் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு பிஒய்க்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை மாதிரி கொஷின் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு. GS3ல் எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். எக்கானமிக்கு பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமி இஷ்யூ ரிலேட்டிங் டு பிளானிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் வரைக்கும் மெயின்ஸ்க்கு இந்த டாபிக் கவர் ஆகுது. NCERT புக் பார்த்திங்கன்னா 9th and 10th ஃபவுண்டேஷனை அந்த புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th and 12th மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த NCERTஸை மறக்காமல் பார்த்துக்கோங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வேணாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் புக் சங்கர் கணேஷ் கருப்பையோட கீ கான்செப்ட் புக்கு. இதில் சில டாபிக் இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அகாடமி போகிறதுனால என் கிளாஸ் நோட்டே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லைனா உங்களுக்கு கிளாரிட்டி பத்தலைன்னா இதில் 2 ஸ்டாண்டர்ட் புக் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே நல்ல புக்கு. நிதின் சின்ஹானியா, இன்னொன்று ரமேஷ். பிஃபோர் இந்த புக் வாங்க போகிறதுக்கு முன்னாடி லைப்ரரியிலே வேறு யாராவது வச்சுருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்குங்க. உங்களுக்கு கேப்பபிளாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. சிலபஸில் எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ நான் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பட்ஜெட் ஹைலைட்ஸ்னு. அதில் நீங்கள் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடாகவும் எக்கனாமிக் சர்வே ரிலேட்டடாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் இதில் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அதே வெப்சைட்டில் கீழே பட்ஜெட் ஹைலைட்லாம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே இருக்கும். ஸோ எக்கனாமிக் சர்வேக்கு கிளிக் பண்ணி உள்ளே நிறையா டாபிக் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமோ நோட்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா PRS இந்தியா வெப்சைட்டு. இதில் யூனியன் பட்ஜெட் அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டேட்டா கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்கன்னா பிஃபோர் நீங்கள் பட்ஜெட்டோட காம்போனன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்ன, கேபிட்டல்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூனா என்ன, இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா PYQs பாருங்கள். எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸும் எவ்வளோ டேக்ஸ் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு செக்டார் வைஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் GDP க்ரோத் ரேட் பாருங்கள். அதுக்கப்புறம் 16th ஃபினான்ஸ் கமிஷன் புதுசாக என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை 15th ஃபினான்ஸ் கமிஷனோட கம்பேர் பண்ணி மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் பார்க்க கொஞ்சம் இதாக இருக்குன்னா யூடியூப்பில் நிறையா பேர் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. நான் அண்ணா அகாடமியோட இங்கிலீஷ் கிளாஸ் பார்ப்பேன். பட்ஜெட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. எக்கானமியில் சிலபஸில் ஒரு பார்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் மேஜர் கிராப்பிங் பேட்டர்ன் வேரியஸ் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி, இஷ்யூ ரிலேட்டட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுக்கு ஒரு புக் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கானமி. இந்த புக் நான் ஜியாகிரஃபிக்கும் நான் சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் சில சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் சாப்டர் 5 to 11 வரைக்கும் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஜியாகிரஃபிக்கு பார்த்துக்கோங்க. இதை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இன்டெப்த்தாக அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட். ஸோ இதுலேயும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் ஃபுட் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் புக்கோட கொஞ்சம் சேர்த்து படிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்குன்னு செப்பரேட்டாக புக்லாம் கிடையாது. NCERTஸில் சயின்ஸோட பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோஸில் நியூ டெக்னாலஜி ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸை, ஸ்பேஸு, டிஃபென்ஸு, பயோடெக்னாலஜி. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் PIBலேருந்து எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிங்க அதை. நெக்ஸ்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நான் சங்கர் IAS அகாடமியோட என்விரான்மெண்ட் புக் வச்சுருக்கேன். PMFும் இருக்குது. ஸோ எனக்கு சங்கர் IAS அகாடமி ஓகேவாக இருக்குது. நீங்கள் 2 புக்கும் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி வாங்குங்க, எது நல்லா இருக்குன்னு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. PYQs செக் பண்ணிக்கோங்க. இதுவே என்விரான்மெண்ட்டுக்கு போதும். நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 11th NCERTயில் இந்தியன் ஃபிசிக்கல் அண்டு என்விரான்மெண்ட். இது ஜியாகிரஃபிக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த புக்கில் லாஸ்ட் சாப்டர், அதாவது நேச்சுரல் ஹசார்டஸ் அண்ட் டிசாஸ்டர். ஸோ இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸஸ்குள்ளே போங்க. அந்த ரிசோர்ஸஸ் டச் பண்ணிங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும் 2024 to 25. அதில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ், ஃபங்க்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ், கைட்லைன்ஸு, மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். நீங்கள் இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. PYQs ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், எப்படி கொஷின் கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்போதுமே அதுக்கு இம்பார்ட்டன்ட். ஓனாக நோட்ஸ் எடுங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு இதே சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளாஸ் போகிறீங்கன்னா அதுவும் ஓகே தான், கரெக்டாக இருக்கும் இந்த ரிசோர்ஸஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி.
இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வந்து நீங்களாம் ஓன் நோட்ஸ் எடுங்க. புக்கை டேரெக்டாக படிக்கிறத விட நம்ம புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ சிலபஸில் என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன கொஷின் எப்படி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கவும் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கம்பேட்டிங் டெரரிசம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் போகிறீங்க, கிளாஸ் நோட் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா விஷன் ஐஎஸோட வேல்யூ ஆடட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா பை அசோக் குமார். ஸோ இதுதான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் GS3 புக் லிஸ்ட்டு. ப்ரீவியஸாக GS to GS1க்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.